ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் கணேஷ் காந்தி. டைம் பார்த்தீங்கன்னா 3:31 PM, டேட் வந்து 19th March. பார்க்க போகிறது வந்து 20 Wednesday பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி. ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 21,875 அப்படிங்கிற ஒரு மேஜரான ஒரு சப்போர்ட் ரேஞ்சை அதை பிரேக் பண்ணிட்டாங்க. ஸோ இனிமேல் அவங்க வந்து இந்த 22,000 கிராஸ் பண்ண மாட்டாங்க, மேலே போக மாட்டாங்க. ஓகேங்களா? அப்படி போகிறாங்க அப்படின்னா அந்த ட்ராப்பு மாதிரி அடித்து 2200, 22,150 அந்த மாதிரி அடிச்சுட்டு கீழே வருவாங்க. இது எலெக்ஷன் வரையும் நடக்கும். எலெக்ஷனுக்கு அப்புறம் மேபி மாறலாம். அப்படி இல்லைன்னா பேங்க் நிஃப்டி இந்த ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கொடுக்க போகிறாங்கல்ல, ஃபினான்ஷியல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், இதெல்லாம் பாசிட்டிவ் நியூஸஸ் ஏதாவது வந்தது அப்படின்னா பேங்க் நிஃப்டி மூவ்மெண்ட்ஸ் கொடுக்கும். அதை காரணமாக காமிச்சு நிஃப்டி மேனுவலாக மேலே தள்ளலாமே தவிர நிஃப்டி வந்து பலவீனமாக இருக்குது. ஓகே, இப்போ பேங்க் நிஃப்டியும் பலவீனமாக இருக்குது, ஃபினான்ஸ் நிஃப்டி பலவீனமாக இருக்குது, நிஃப்டி ஓவராலாக மார்க்கெட்டே பலவீனமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோங்களேன். ஓகே, ஸோ இப்போ ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டார்கெட் வந்து 21,600 அப்படிங்கிறத இடத்த ஹிட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அஃப்கோர்ஸ் அதுக்கு கீழே போகவும் வாய்ப்பு இருக்குது. பெரிய டார்கெட்ஸ் அப்படின்ட்டு வச்சு நம்ம எடுத்துகிட்டு போகலாம், டைம் கிடைக்கும் என்ட்ராகிறதுக்கு. ஏன்னா இவங்க பார்த்தீங்கன்னா பெருசாலாம் கீழே விழலை. ஓகே, இன்னைக்கு காலையில் ஆரம்பித்தவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாலாம் அடிவாங்கல, சின்ன சின்னதாக தான் இறக்கிக்கிட்டே வராங்க. ஸோ ட்ரெண்டிங்கில் டவுன் சைடில் ஸ்லோவாக ஃபாலோ ஆகிட்டு வராங்கங்கிறதுனால நமக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். ஒரே ஷார்ட் அடிப்பாங்களா அப்படின்றது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. அதுக்கு வந்து ஒரு பெரிய நெகட்டிவ் நியூஸ் நமக்கு தேவைப்படும். அந்த நெகட்டிவ் நியூஸ் வந்துச்சுன்னா உடனே எக்ஸிட் ஆகிடுவாங்க எல்லாருமே. ஓகேவா? மற்றபடி இப்போதைக்கு மார்க்கெட் வீக்காக தான் இருக்குது. அதனால தான் நாங்களும் லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரே ஒரு லெவலில் எடுக்கிறது, பெரிய டார்கெட் வச்சு ப்ளே பண்ணுறோம். அதுலேயே எங்களுக்கே ஒரு கஷ்டம்லாம் இருக்குது. என்னென்னா நாங்கள் சொன்ன டைமுக்கு அந்த இண்டெக்ஸ் ஆக்டிவ் ஆகுது, ப்ரீமியம் ஆக்டிவ் ஆக மாட்டேங்குது. ஸோ ப்ரீமியம் ஆக்டிவ் ஆகலைன்றதுனால டார்கெட் ப்ரைஸ் எல்லாம் குறைக்க வேண்டியதாக போயிடுது. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா அந்த சஸ்டெயின் பண்ணுறாங்க. ஸோ அந்த டார்கெட் இந்நேரம் ரீச் ஆகிருக்கணும் எங்களுக்கு ஆக்சுவலாக, ஆனால் ரீச் ஆகலை. அப்படி மேலே ஒரு சஸ்டெயின் பண்ணவே டார்கெட் அப்படியே குறைய ஆரம்பிச்சிடுது. ஏன்னா நாளைக்கு எக்ஸ்பைரி வேறு. ஸோ நாளைக்கு எக்ஸ்பைரினா அவங்க வாலட்டைலை மெயின்டைன் பண்ணி மேலே ஹிட் பண்ணிவிட்டு திருப்பி கீழே எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ கால் ஆஃப் புட் ஆப்ஷனை ஃபர்ஸ்ட் ஆஃப்லேயே வாங்கணும். ஒன்று இந்த இடத்த ஹிட் பண்ணோன்னா புட் ஆப்ஷன் வாங்குறது நல்லது. இங்கே வாங்குறீங்கன்னா ஆவரேஜ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும். ஸோ இங்கே ஹிட் பண்ணிட்டாங்கன்னா அடுத்தது கீழே போயிடும். சப்போஸ் மேலே போனாங்கன்னா இங்கே எங்கே வேணும்னாலும் நம்ம கால் ஆப்ஷன்ஸ் வாங்கிக்கலாம். வாங்கி சேல் பண்ணிவிட்டு திருப்பி புட் ஆப்ஷன் இங்கே எடுத்துகிட்டு வரலாம். ஓகேங்களா? பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி நினச்சா மட்டும்தான் நிஃப்டி ஏறும், இல்லைனா நிஃப்டி ஏறாது. ஓகேவா? அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்ததாக க்ரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நியூ ஹை அப்படிங்கிற இடத்த கொடுத்துருக்காங்க. ஸோ கேஸ் விலை, பெட்ரோல் விலைலாம் ஏறி இருக்கணும், ஆனால் ஏறலை, குறைச்சிருக்காங்க. பெட்ரோல், டீசல், கேஸ் விலை குறைச்சிருக்காங்க. இதனால ஷேர் ப்ரைஸ் இந்த ஐஓசி, ஹெச்பிசி எல்லாம் குறைஞ்சிருக்கு. ஸோ எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அந்த ஷேர் எல்லாமே டபுள் ஆகிடும். ஓகேங்களா? எப்படியும் பிஜேபி தான் ஜெயிக்கும். ஸோ பிஜேபி வின் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு மறுபடியும் அவங்க கேஸ் கண்டிப்பாக ஏற்றிடுவாங்க. அந்த அளவுக்கெல்லாம் ஒன்றும் நல்லவங்க கிடையாது. சரி, கம் டு த பாயிண்ட். ஸோ அவங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஏற விட மாட்டேன், ஏற்றிடுவாங்க. ஸோ உங்களுக்கு ஷார்ட் ஈஸியாக அடிச்சிடும். இப்போ ஆல்மோஸ்ட் அவங்க 7,000 நோக்கி தான் ட்ராவல் பண்ணுது. வாலட்டைல் கொடுப்பாங்க. நம்ம இப்போ வாலட்டைலில் நிஃப்டி க்ரூட் ஆயில் என்ட்ரி ஆகலாமா, ட்ரேடிங் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐ வில் சே தட் டு இப்போ வேண்டாம். இந்த ரேஞ்ச் இந்த 6,800 அப்படி இல்லைன்னா 6,765, ஓகேங்களா? இந்த ரெண்டு ஸ்பாட்டில் எங்கேயாவது என்ட்ரான பிறகு கால் ஆப்ஷன் என்ட்ராவுங்க. சார்ட் இங்கே வந்த பிறகு கால் ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கோங்க. ஸ்டாப் லாஸை வந்து ஆல்மோஸ்ட் நீங்கள் 6,664 வச்சுக்கணும். ஓகேவா? வச்சு என்ட்ரானிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ப்ராஃபிட்ஸ் பார்க்கலாம். புட் ஆப்ஷன் சைடு நம்ம க்ரூட் ஆயில் போக தேவையில்லை. ஃபினான்ஸ் நிஃப்டி நாளைக்கு கிடையாது, ஏன்னா எக்ஸ்பைரி வெனஸ்டே பேங்க் நிஃப்டி இருக்குன்றதுனால மூவ்மெண்ட்ஸ் இருக்காது. இது வந்து டைட்டான் டெக்ன்னு சொல்லிட்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதி போனஸ் எவ்வளோ கொடுக்க போகிறோங்கிறத அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? நிஃப்டி பலவீனமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்தை தவிர இவங்க கிட்ட பலவீனங்கள்னு சொல்லி எதுவும் கிடையாது. கீழே விழுதுன்னா நிஃப்டி கீழே விழுந்தால் மட்டும் ஸோ எல்லாரும் பை பண்ணவங்க எல்லாம் எக்ஸிட் ஆக ஆரம்பிப்பாங்களே பேனிக்கில், அந்த பொசிஷன் நடக்கும். ஸோ கீழே வருவாங்க. 94, 80, 60 கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு பிரேக் அவுட் ஆகிருக்கிறது அவங்க ஒரு நியூ ஹை பிரேக் அவுட் ஆகிருக்காங்க ஆஸ் வெல் அஸ் சேம் டைம். ஓகேங்களா? இவங்களோட இப்போ ரேஞ்ச் படி பார்த்தீங்கன்னா நிஃப்டி மேலே போகுதுன்னா 150, 120, 150 வரையும் போயிடுவாங்க. 150ங்கிறதே உங்களுக்கு ஈஸியான மூவ்மெண்ட்ஸாக இருக்கும். ஸோ 60 வரையும் கீழே வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது.
அதையும் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஆனால் 60 வருதுனால நீங்கள் ஹாப்பியாக வாங்கிக்கலாம். ஏன்னா போனஸ் ஷேர்ஸ் கிடைக்குதுங்கிறதுனால ஆவரேஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அடுத்தது இது ஸ்டாண்டர்ட் இண்டஸ்ட்ரீஸ். இந்த ஷேரை நான் மேஜராக பிக் பண்ண காரணம் பெரிய ஏற்றங்கள்லாம் இவங்க கொடுத்தது கிடையாது. ஓகேங்களா? அதே சமயம் உங்கள் மார்க்கெட்டில் இப்போ இறங்குவாங்க மறுபடியும். ஆனால் இதில் பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. இந்த கம்பெனி கரெக்டாக எனக்கு எப்போவுமே டிவிடெண்டுங்கிற வார்த்தையை அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ எவ்ரி போன வருஷம் ஐ மீன் இந்த வருஷம் இந்த மார்ச் 23 ஏப்ரல் 23 மார்ச் 24 வரைக்கும் கணக்கு பார்த்தீங்கன்னா 3-4 தடவை கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு 50 பைசா கொடுக்குறாங்க ஒரு ஷேருக்கு. இவங்க கிராஸ் பண்ணுறதே பார்த்து 30 ரூபா இது வரைக்கும் கிராஸ் பண்ணுறது இல்லை. ஸோ நம்ம கீழே இறங்க வாங்கலாம். இவங்க 10 ரூபாயிலிருந்து 30 ரூபாய்க்குள்ளே தான் ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஆவரேஜிங்கிறது நமக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஷேராக இருக்கும். இந்த மாதம் 28ஆம் தேதி இவங்க டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ 28ஆம் தேதி யாருக்கெல்லாம் ஷேர் அவங்க டிமெட்ல இருக்கும் இந்த கம்பெனி, அவங்க எல்லாருக்குமே டிவிடெண்ட் உண்டு. ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் போகிறவங்களும் இந்த ஷேர் மேலே கவனம் செலுத்தலாம். ஓகேவா? ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். மற்ற நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. டேக்